Welcome to SRN video. Tiruchi Sabha other than Chennai City students க்கு பரீட்சையா exam question with answer ஓட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். First form letter சொற்களை பூர்த்தி செய்யவும். Complete the words. ஒண்ணுக்கு ஒரு மார்க் டோட்டலா 5 marks. First a கொடுத்து dash கொடுத்திருக்காங்க. Second ka dash im. Third ir கொடுத்திருக்காங்க. Fourth ka. Fifth ka. அப்ப first என்ன போடலாம்? ஆம்னா mango மாம்பழம். Second kalam பேனா பென். தேர்டு கர் எழுதலாம் இல்லை மோர் எழுதலாம். ஹவுஸ் இல்லைனா பீகாக் ஏதாவது ஒன்று எழுதலாம். ஃபோர்த்து காய்னா கவ் பசு. ஃபிஃப்த்து கியானா வாட் என்ன. இப்படி நீங்கள் 5க்கும் ஆன்சர் அட்டன் பண்ணணும். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து பெயர் எழுதவும். see the picture and write its name. ஒன்றுக்கு ஒரு மார்க் டோட்டலாக 10 மார்க்ஸ். 10 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ மாம்பழம். அப்போனா ஹிந்தியில் நேம் எழுதணும் ஆம். செகண்டு கிளி பேரட் கொடுத்துருக்காங்க. அப்போ தோத்தா. தேர்டு வந்து ஒரு லேடியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அவுரத்துன்னு எழுதலாம் இல்லைனா மா. உமன் இல்லைனா அம்மா மாம் வரும். ஃபோர்த்து கவ்வா க்ரோ காகம் அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதே கோயல் குயில் வந்து அதை வாயிலிருந்து பாடுற மாதிரி அந்த சுற்றி டாட்டாக இருக்கும். அப்போ கோயிலுக்கும் கவ்வாக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து சன் சூரியன் அது சூரஜ். சிக்ஸ்த்து கிளாக் கடிகாரம் அப்போ கடி. செவன்த்து இயர் காது அப்போனா கான். எயித்து கண் ஐ ஆங்கு. நைன்த்து வந்து கேட் பூனைனா பில்லி. டென்த்து வந்து ஆப்பிள்னா ஷேப். இப்படி படத்தை பார்த்தா அதோட நேம் ஹிந்தியில் எழுதணும். தேர்டு வந்து படத்தை பார்த்து கேள்விகளுக்கு பதில் எழுதவும். see the picture and answer the questions. 5 கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கும் 2 மார்க். அந்த இமேஜ் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினும் அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நீங்கள் எழுதணும். இப்போ இது என்ன அப்படின்னா அந்த டேபிள்னால் அந்த டேபிள் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் எக் கியா ஹே. இது என்ன வாட் இஸ் திஸ் இஸ் அ டேபிள் எக் மேஜ் ஹை. அப்போ இது ஒரு மேஜை அப்படின்னு எழுதணும். செகண்ட் இமேஜ் பார்த்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும். வஹா கித்தனே பேடு ஹைன். இங்கே வந்து எத்தனை மரங்கள் இருக்குது. ஹவு மெனி ட்ரீஸ் ஆர் தேர். வஹா 4 பேடு ஹைன். தெர் ஆர் 4 ட்ரீஸ். அப்போ வஹா 4 பேடு ஹைன்னு எழுதணும். 4 மரம் இருக்கா. ஸ்கூல் கே சாம்னே கியா ஹைன். ஸ்கூல் முன்னாடி என்ன இருக்குது. வாட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல். ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹை. ஸ்கூல் முன்னாடி கோயில் இருக்குது. there is a temple in front of the school. ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹைன்னு எழுதணும். ஃபோர்த் கொஸ்டின் நௌகர் கியா லாத்தா ஹை. வேலைக்காரன் என்ன கொண்டு வந்தான். வாட் does the servant bring. நௌகர் தர்காரி லாத்தா ஹைன். தர்காரினா வெஜிடபிள்ஸ். அப்போ சர்வன் வந்து காய்கறிகளை கொண்டு வந்தான். the servant brings vegetables. ஃபிஃப்த்து பிதாஜி தஃப்தர் கைசே ஜாத்தே ஹைன். பிதாஜி வந்து ஆஃபீஸ்க்கு எதில் போவார். ஹவு டஸ் டேட் கோ டு த ஆஃபீஸ். பிதாஜி பஸ்ஸே தஃப்தர் ஜாத்தே ஹேன். அப்பா வந்து பஸ்ஸில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவார். டேட் கோஸ் டு ஆஃபீஸ் பை பஸ். இப்போ கொஸ்டின் கொடுத்து இமேஜும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்குரிய ஆன்சர் எடுத்து எழுதணும். ஃபோர்த் ரோமன் லெட்டர் எதிர்ச்சொல் எழுதுக. ரைட் ஆப்போசிட். ஒன்றுக்கு ஒரு மார்க் டோட்டலாக 5 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு மீட்டா கடுவா இனிப்பு கசப்பு. சுந்தர் அசுந்தர் பியூட்டிஃபுல் அக்லி அழகான அழகற்ற. பாகர் அந்தர் வெளியே உள்ளே அவுட் சைட் இன்சைட். ஹா நெஹி ஆம் இல்லை எஸ் நோ. கரம் டண்டா ஹாட் கோல்டு சூடான குளிர்ச்சியான. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வேர்ட்ஸில் எழுதணும். 3 3 5 5 8 8 10 10 12 பாரக். நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் நேமில் எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் தமிழ் எழுத ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக. ரைட் த மீனிங் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ். 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்பாங்க. ஒன்றுக்கு ஒரு மார்க் டோட்டலாக 10 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு பில்லி கேட் பூனை. செகண்ட் பௌதா பிளான்ட் செடி. தேர்டு ஹா எஸ் ஆம். ஃபோர்த் நௌகர் சர்வன் வேலைக்காரன். 5 பாக் டைகர் புலி. சிக்ஸ்த்து ஷேப் ஆப்பிள். செவன்த் மகான் பில்டிங் கட்டிடம். எயித் நதி ரிவர் ஆறு. நைன்த் ஹாதி எலிஃபண்ட் யானை. 10 சுந்தர் பியூட்டிஃபுல் அழகான. நீங்கள் வந்து தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் எதுலையாவது இந்த ஹிந்தியில் கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸை கரெக்டாக எடுத்து எழுதணும்.
செவன்த் ரோமன் லெட்டர் சரியான சொல்லை கொண்டு வாக்கியத்தை பூர்த்தி செய்க. சூஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ். 2 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டாக அதை எடுத்து எழுதணும். ஒன்றுக்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு வஹா டேஸ் பேடு ஹைன் சாரா ஏகான். இப்போ ஹைனா இஸ், ஹைனா ஆர். இப்போ இங்கே அது ப்ளூரல் தான், அதனால் ஆர் தான் யூஸ் பண்ணணும். வஹா சார் பேடு ஹைன். தெர் ஆர் 4 ட்ரீஸ். இங்கு 4 மரங்கள் உள்ளன. செகண்ட் எ கிஸ்கி கிதாப் ஹை. கிஸ்கினா ஹூஸ், யாருடைய. உஸ்கானா அவனுடைய. இப்போ இங்கே கொஸ்டின் மார்க் தான் வந்திருக்கு. அப்போ இது யாருடைய புத்தகம். ஹூஸ் புக் இஸ் திஸ். அப்போ எ கிஸ்கி கிதாப் ஹை. தேர்ட் வக் ரோஜ் பஸ் சே தஃப்தர் ஜாத்தே ஹைன். சேனா ஃப்ரம், அவர் தினமும் பஸ்ஸில் தான் அலுவலகத்திற்கு செல்வார். அப்போ இல்னு வந்திருக்கு. அப்போ ஃப்ரம். ஹி கோஸ் டு ஆஃபீஸ் எவ்ரிடே பை பஸ். ஃபோர்த்து ஆப் சாய் லேக்கே யா காஃபி. நீங்கள் வந்து டீ குடிப்பீங்களா இல்லை காஃபி குடிப்பீங்களான்னு. வில் டேக் அப்போனா லேக்கே. ஆப் சாய் லேக்கே யா காஃபி. ஃபிஃப்த்து चिप्स सेहत के लिए अच्छा नहीं है. अच्छा है अच्छा नहीं है. குட் நாட் குட். சிப்ஸ் சாப்பிட்றது உடல் நலத்திற்கு நல்லதா. சிப்ஸ் சாப்பிட்றது உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. அச்சா நெகி ஹை தான் எழுதணும். இப்போ 8th ரோமன் லெட்டர். ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக எழுதுக. ரைட் எனி ஒன் மெமரி போயம். 2 கொடுத்துருப்பாங்க, 1 எழுதணும், 1க்கு 5 மார்க்ஸ். 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்டிங் எண்டு கொடுத்துருப்பாங்க. மீதி உள்ள ஆன்சரை நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் ஃபஸ்ட் எழுதுங்க, செகண்ட் தெரிஞ்சால் செகண்ட் எழுதுங்க. துப் துப் கர்த்தி दुआंग उड़ाती रैल कहाँ से आती है. सदा सत्य का पालन करके, सदा अहिंसा का पालन करके, सदा रघुपति राघव कागे, सदा सबसे प्यार करके, मैं भी बनूंगा காந்தி. இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் எழுதுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து புக்லெட் டைப்பில் தான் கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. நீங்கள் அதிலே ஆன்சர் எழுதலாம். இப்போ ஆன்லைன்றப்போ நீங்கள் A4 ஷீட்டில் எழுத மாதிரி இருக்கும். டைம் இல்லைனா இந்த கொஸ்டினில் கொடுத்ததை நீங்கள் எழுத வேண்டாம். ஸ்டார்டிங் எண்ட் எழுதாமல் என்ன ஆன்சரோ அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். 9th ரோமன் லெட்டர் பொருத்தி எழுதவும். மேட்ச் த ஃபாலோயிங். ஒன்றுக்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ். இது வந்து நீங்கள் இப்படி ஆரோ போட்டுலாம் எழுதக்கூடாது, நம்பர்ஸ் போட்டு எழுதக்கூடாது. என்ன ஆன்சரோ அதை வந்து அப்படியே எடுத்து எழுதணும். உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, இப்படி ஆன்சரை வந்து அழகாக கரெக்டாக எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் எக் ஸ்கூல் கா பாக் ஹே. இது பள்ளியின் தோட்டம். திஸ் இஸ் த ஸ்கூல் கார்டன். पाकना गार्डन. सेकेंड हम बस से गाँव जाएंगे. நாங்கள் பஸ்ஸில் கிராமத்திற்கு செல்வோம். we will go to the village by bus. थर्ड कुत्ता रोटी खा रहा है. நாய் ரொட்டி சாப்பிடுகிறது. the dog is eating bread. fourth हम मुंह से बोलते हैं. நம்ம வந்து வாயின் மூலமாக பேசுகிறோம். we speak by mouth. மெயின் பாட் லிக் ரஹாஹும். நான் பாடத்தை எழுதுகிறேன். ஐ எம் ரைட்டிங் த லெசன். இப்போ 10th ரோமன் லெட்டர் கொடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஒன்றுக்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ். கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட்டு எக் மேஜ் ஹே. திஸ் இஸ் த டேபிள். இது ஒரு மேஜை. செகண்ட் ஷாப்கே கான் நெஹி ஹோத்தே. பாம்புக்கு வந்து காதுகள் இல்லை. ஷாப்னா ஸ்னேக். ஸ்னேக்ஸ் டோன்ட் ஹாவ் இயர்ஸ். தேர்ட் தியோஹார் தோ பிரஹார் ஹே ஹோத்தே ஹைன். பண்டிகைகளில் வந்து 2 வகைகள் உள்ளன. there are 2 types of festivals. fourth பாரத் में कई धर्मों के लोग रहते हैं. பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து இந்தியாவில் வாழ்கிறாங்க. people of many religions live in India. fifth மகாபலிபுரம் கி யாத்ரா கைசி ரஹி. மகாபலிபுரம் பயணம் எப்படி இருந்தது. how was the journey to மகாபலிபுரம். இப்போ 11th விடையளிக்கவும். ரைட் த ஆன்சர். 10 மார்க்ஸ். ஒன்றுக்கும் 2 மார்க்ஸ், டோட்டலாக 10 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை. குரங்கின் வால் எப்படி இருந்தது. ஹவ் இஸ் த மங்கி ஸ்டைல். பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹை. லம்பினா லாங், நீளமாக இருக்குது. குரங்கினுடைய வால் நீளமானது. த டெய்ல் ஆஃப் த மங்கி இஸ் லாங். செகண்ட் கியா ஆஜ் சோம்வார் ஹை. என்ன இன்னைக்கு மண்டேயான்னு கேட்குறாங்க. டுடே இஸ் மண்டே. அப்போ நீங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதான் எழுதணும். எஸ் டுடே இஸ் மண்டே. ஆஜ் சோம்வார் ஹை. எக்ஸாம் மோஸ்ட்லி சண்டே வரும். நீங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதையே நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் ஹம் ஹாதோன் சே கியா கர்த்தே ஹேன். நாம் கைகளால் என்ன செய்வோம். ஹம் ஹாதோன் சே காம் கர்த்தே ஹேன். நாம் கைகளால் வேலை செய்வோம். காம்னா ஒர்க்கு. ஃபோர்த்து கோபால் கஹா கயாத்தா. கோபால் மகாபலிபுரம் கயாத்தா.
கோபால் எங்கு சென்றான்? கோபால் மகாபலிபுரம் சென்றான். एक हाथ में कितनी उंगलियां है? एक हाथ में 5 उंगलियां हैं. उंगलियाना fingers विरल. How many fingers are there in one hand? There are 5 fingers in one hand. ஒரு கையில் எத்தனை விரல் இருக்கும்? ஒரு கையில் 5 விரல்கள் இருக்கும். 12th Roman letter தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். Translate into தமிழ் ஆர் இங்கிலீஷ். உங்களுக்கு ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, அதை தமிழ் இல்லைனா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஒன்றுக்கும் 2 மார்க், டோட்டலாக 10 மார்க்ஸ். मेन दूध पीऊँगा. आई शैल ड्रिंक मिल्क. நான் பால் குடிப்பேன். செகண்ட், ஸ்கூல் के सामने एक मंदिर है. there is a temple in front of the school. பள்ளிக்கு முன்னால் ஒரு கோயில் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் ஏதாவது ஒரு இதில் எழுதுனா போதும். தேர்ட், तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? where does your father work? உன்னுடைய தந்தையார் எங்கே வேலை செய்கிறார்? फोर्थ, एक गांधी जयंती का जुलूस है. दिस इज गांधी जयंती प्रोसेशन. இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம். फिफ्थ, राम भरत से बड़ा है. ராமா இஸ் எல்டர் தென் பரத். ராமன் பரதனை காட்டிலும் பெரியவன். 13th ரோமன் லெட்டர் ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு ஹிந்தி. இது 5 கொடுத்துருப்பாங்க, ஒன்றுக்கும் 2 மார்க், டோட்டலாக 10 மார்க்ஸ். தமிழில் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இவளுடைய பெயர் பரிமலா. ஹர் நேம் இஸ் பரிமலா. அப்போ இஸ்கா நாம் பரிமலா ஹை அப்படின்னு நீங்கள் ஹிந்திலேயே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். செகண்ட் ஒன், நீங்கள் சூடான பால் குடியுங்கள். ப்ளீஸ் யூ ட்ரிங்க் ஹாட் மில்க். ஆப் கரம் தூத் பீஜியே. தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஹிந்தியில் ஆப் கரம் தூத் பீஜியேன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். தேர்டு, இது என்ன? வாட் இஸ் திஸ்? ஏ கியா ஹை. ஹைனா இஸ், ஏக்னா திஸ், கியானா வாட். அப்போ ஏ கியா ஹை. ஃபோர்த், எனக்கு பால் பிடிக்கும். ஐ லைக் மில்க். மில்க்னா தூத். முஜே தூத் பசந்த் ஹை. பசந்த்னா லைக். முஜே தூத் பசந்த் ஹை. ஃபிஃப்த், நீ இப்போது ஓய்வெடு. நவ் யூ டேக் ரெஸ்ட். ரெஸ்ட்னா ஆறாம். अब तुम आराम करो. अब तुम आराम करो அப்படின்னு தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கத நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். டோட்டல் 100 மார்க்ஸ். அதில் 95 மார்க்ஸ்க்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மீதி 5 மார்க்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங், நீட்னஸ், ப்ரெசன்டேஷன், இதுக்காக 5 மார்க்ஸ். அழகாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.